இங்க ஒருத்தர் கண்முழிக்கிறாரு. அந்த இடமே சுத்தி இருட்டா இருக்கு. என்னன்னு பார்த்தா இவரை உயிரோட ஒரு சவ பெட்டிக்குள்ள போட்டு உள்ளுக்குள்ள புதைச்சிருக்காங்க. இன்னும் சாவலங்க, இவர் உயிரோட தான் இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஏதாவது இருக்குமான்னு சொல்லி தேடி பாக்குறாரு. அங்க ஒரே ஒரு லைட்டர் மட்டும் இருக்கு இவர் பாக்கெட்ல. அதை எடுத்து அந்த லைட்டர் ஆன் பண்ணி வெளிச்சத்துல வெளியே தப்பிச்சு போக முடியுமான்னு சொல்லி பாக்குறாரு. முடியல. அது மட்டும் இல்லாம அங்க ஏதோ ஒரு போன் ரிங் ஆகிற மாதிரி சத்தம் கேக்குது. அந்த போன் எடுத்து பார்த்தா அதுல பேட்டரி சார்ஜ் கூட கிட்டத்தட்ட ஒரு 60% தான் இருக்கு. இங்க இருந்து எப்பரா தப்பிக்குன்னு சொல்லி யோசிக்கிறவரு, சரி நம்ம எல்லாருமே இப்போ எமர்ஜென்சினா ஏதோ ஒரு போலீஸுக்கு கால் பண்ணுவல, அந்த மாதிரி ஒரு நம்பரை அவர் டயல் பண்றாரு. எதிரில் அவங்க போன் எடுத்ததுமே இந்த மாதிரி நாடு விட்டு நாடு வேலைக்காக வந்தேன், யாருன்னே தெரியாத ஒரு 4-5 பேர் சேர்ந்து நான் அடிச்சு ஒரு சவப்பெட்டிக்குள்ள போட்டு புதைச்சிட்டாங்க. மயக்க தெளிச்சு கண் முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது, எப்படியாவது என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி இவர் சொல்றாரு. ஆனா எதிரில் இருக்கிறவங்க, அப்படின்னா நீங்க எங்களுக்கு போன் பண்ணக்கூடாது, அதுக்கு தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதுக்கு போன் பண்ணுங்கன்னு சொல்லி அவ சொல்றா. என்ன இது நேரங்காலம் புரியாம இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு வேற ஒரு இன்னொரு நம்பருக்கு, ஒரு எமர்ஜென்சி நம்பருக்கு இவர் கால் பண்றாரு. கால் பண்ணி எந்த நாட்டில் வேலை பார்க்குறேன், எதனால இப்படி நடந்ததுங்கிற அந்த சின்ன டீடைல்ஸ் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அதெல்லாம் அவ பொறுமையா கேட்டுட்டு, நீங்க எப்படி அங்க போனீங்க, எதுக்காக அங்க போனீங்க, எப்படி உங்களை மண்ணுக்குள்ள கொண்டு போய் புதைச்சாங்கன்னு சொல்லி 1008 கேள்விக்கு மேல கேள்வியா எதிரில் இருக்கவங்க இவரோட நிலைமையை புரிஞ்சுக்காம பேசியே கொண்டுகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருக்கும்போது கண்டிப்பா சுவாசிக்க முடியாது. எப்படியாவது உயிர் பொழைச்சா போதுன்னு சொல்லி நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சில பல முயற்சிகள்லாம் பண்ணி பாக்குறாரு. பட் பெருசா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. அதே சமயம் அந்த போனுக்கு இன்னொரு கால் வருது. யாருன்னு பார்த்தா ஹீரோவை இந்த நிலைமை கொண்டு வந்துட்டு இருக்கான் பாத்தீங்களா, அவன் தாங்க எதிரில தான் ஃபோல் பண்ணிருக்கான். அவன் என்ன சொல்றானா, உன்னோட உயிரை நான் இப்பவே காப்பாத்துறேன், ஆனா அதுக்கு நீ எனக்கு $5 மில்லியன் பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல, நம்மால நானே சாப்பாட்டுக்கு வெளியில தான் பஞ்சம் முளைக்கிறதுக்காக ஊர் விட்டு ஊர் வந்திருக்கேன், நீ என்கிட்ட இவ்வளவு பணம் கேட்டா கண்டிப்பா என்னால இவ்வளவு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. சீக்கிரமா யோசிச்சு உன்னோட முடிவு சொல்லுன்னு சொல்லி ஆப்போசிட்ல அந்த கிட்னாப்பர் அவன் போனை கட் பண்ணிடுறான். அதே நேரம் ஹீரோ வேற யாருக்காவது போன் பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கும் போது அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி, இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இந்த மாதிரி நாடு விட்டு நாடு போய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவே ஒரு டீம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த டீமுக்கு ஹீரோ போன் பண்றாரு. அவர் போன் பண்ணதுமே அங்க இருக்கிற ஒரு ஆபீசர் எடுத்து பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பயப்படாதீங்க, கண்டிப்பா உங்களை நாங்க காப்பாத்திடுவோம். இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னால இன்னொருத்தரை ரெஸ்கியூ பண்ணோம், உங்களை பண்ண மாதிரியே தான் ஒரு சவப்பெட்டியில போட்டு புதைச்சு வச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படி யாருக்கு நடந்தது, அவங்களோட பேரை சொல்ல முடியுமான்னு சொல்லி ஹீரோ கேட்க, அந்த ஆளோட பேரு மார்க் ஒயிட் அப்படின்னு சொல்றாரு. அது யாருன்னா இதுக்கு முன்னால ஒருத்தர் ரெஸ்கியூ பண்ணுன்னு சொன்னா பாத்தீங்களா, அவரோட பேரு. ஹீரோ அந்த பேரை அவர் இருக்கிற அந்த சவப்பெட்டியில மார்க் ஒயிட் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கிறார். இப்படியே பேசிட்டு இருக்கும்போது அந்த கிட்னாப்பர் கிட்ட இருந்து போன் வரதா ஹீரோ சொல்ல, சரி அவன் என்ன சொல்றான் அப்படிங்கறத கேட்டுட்டு நீங்க என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு இந்த ஆபீசர் சொல்றாரு. ஹீரோவும் இவரோட போனை கட் பண்ணிட்டு அந்த வேற ஒருத்தனோட போன் பண்ணா, சாரி அட்டன் பண்ணா, அவன் என்ன சொல்றானா, என்ன $5 மில்லியன் பணம் கொடுக்குறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். நம்மால அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, என்கிட்ட அவ்வளோ பணமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, 5 மில்லியன் கேட்டுருந்தவன் சடனா 4 மில்லியன் குறைச்சிக்கிட்டு, சரி இப்போ $1 மில்லியன் அதாவது கொடுக்க முடியுமோனால அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா அவர்கிட்ட அவ்வளோ பணமும் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை, அப்படின்னா உனக்கு ஒரு சான்ஸ் தரேன்னு சொல்லிட்டு உன்னோட காலுக்கு கீழே ஒரு லெட்டர் இருக்கும், அந்த லெட்டர் எடுத்து வாசிச்சு அதுல என்ன எழுதியிருக்கோ அதே மாதிரி ஒரு வீடியோவை நீ ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பு, அப்படி அனுப்புனா உங்ககிட்ட பணமா எந்த ஒரு பொருளையும் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவும் அந்த பெட்டிக்குள்ள அவனோட உடம்ப நெளிச்சு கஷ்டப்பட்டு வளைஞ்சு அந்த லெட்டர் எடுத்து படிச்சு பார்த்துட்டு அந்த ஆபீஸுக்கு போன் பண்ணி, இந்த மாதிரி அந்த கிட்னாப்பர் என்கிட்ட சொல்றான், ஒரு லெட்டர்ல வீடியோ எடுத்து அனுப்ப சொல்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். அவர் என்ன சொல்றாருன்னா, தயவு செஞ்சு நீங்க அந்த மாதிரி மட்டும் பண்ணிடாதீங்க, அப்படி பண்ணீங்கன்னா அது சோசியல் மீடியால லீக் ஆனா மிகப்பெரிய பிரச்சனை ஆயிரும், எக்காரணத்தை கொண்டும் அதை மட்டும் பண்ணாதீங்க, உங்களை ரெஸ்கியூ பண்றதுக்காக எங்களோட டீம் வந்துகிட்டே இருக்காங்க, உங்க மொபைல்ல சார்ஜை மட்டும் குறையாம பாத்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஆபீசர் சொல்றாரு. என்னடா பண்றது, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து தான் இருக்குன்னு சொல்லி அந்த மொபைல் எடுத்து ஹீரோவோட அம்மாவுக்கு அவர் போன் பண்ணி இங்க நடக்கிற விஷயங்கள் எதுவுமே அவர் சொல்லல, சகஜமா பேசிட்டு அந்த போனை கட் பண்றாரு. மறுபடியும் அந்த கிட்னாப்பர் கிட்ட இருந்து போன் வருது. அவன் என்ன சொல்றானா, இங்க நான் கேட்ட வீடியோ அனுப்புறே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். ஹீரோ அந்த வீடியோவெல்லாம் அனுப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவோட டீம்லயே இன்னொரு பொண்ணு வேலை பார்த்திருப்பாங்க, அந்த பொண்ணை அங்க கட்டி போட்டு வச்சிருப்பாங்க, நீ மட்டும் இந்த வீடியோவை அனுப்பலனா இவளை இங்கே இப்பவே கொண்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவை ஹீரோவை பயப்படுத்துறதுக்காக அவன் அனுப்பியிருக்கான். நம்மளால அதை பார்த்துட்டு இல்ல அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க, அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கு, அவங்களோட லைஃபே போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி கெஞ்சிட்டு இருக்காரு. ஆனா நம்மளால என்ன சொன்னாலுமே அதை கேட்கக்கூடிய மனநிலையெல்லாம் அவன் இல்ல. என்ன பண்றது, ஒரு பொண்ணோட உயிரை காப்பாத்துறதுக்காக ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அவன் சொன்ன மாதிரியே அந்த வீடியோவை அவர் ரெக்கார்ட் பண்ணி அவனுக்கு அவர் அனுப்பி வைக்கிறாரு. ஒருவேளை ஹீரோ அந்த வீடியோ அனுப்புனதுனால அந்த பொண்ணை கொல்லாம விட்டுருவாங்கன்னு சொல்லி பார்த்தா இல்லங்க, அந்த பொண்ணை துப்பாக்கியை வச்சு ஷூட் பண்ணி அந்த வீடியோவை ஹீரோக்கு அவன் அனுப்பி வைக்கிறான். இதெல்லாம் பார்த்து மனசுடைஞ்சு போற ஹீரோ, இதுக்கு மேலேயும் நம்ம உயிரோட வாழ்ந்து என்ன பண்ண போறோம்னு சொல்லி அங்க ஒரு கத்தி இருக்கும், அதை எடுத்து கழுத்து அறுத்துக்கலாம்னு சொல்லி பாக்குறாரு. பட்
அவங்களோட ஃபேமிலியையும் குழந்தைங்களையும் நினைக்கும் போது அவருக்கு சாக கூட மனசு வரல. சரி பரவாயில்ல, என்ன இருந்தாலுமே அந்த ஆபீசர் கவலைப்படாதீங்க, அவங்கள வந்து ரெஸ்கியூ பண்ணிடுவோம்னு சொல்லியிருப்பாருல, அந்த நம்பிக்கையில எதுவும் பண்ணாம அமைதியா இருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்போ ஹீரோ ஒர்க் பண்ற அந்த ஆபீஸ்ல இருந்து அவருக்கு போன் வருது. அதுல அவன் என்ன சொல்றானா, இப்போ ஒரு பொண்ணு இறந்து போனா பாத்தீங்களா, அந்த பொண்ணு கூட நீ ஓடி போயிட்ட அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதனால உன்னை வேலை விட்டு தூக்கிட்டாங்க. நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆனா கூட உன்னோட ஃபேமிலிக்கு அந்த இன்சூரன்ஸ் பணம் போகாது அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்றான். ஹீரோக்கு இருந்தது ஒரே ஒரு தைரியம், அவனோட வேலை மட்டும்தான். ஒருவேளை இவனுக்கு இங்கேயே அவன் செத்து போயிட்டா கூட அவனோட ஃபேமிலிக்கு ஏதாவது கொஞ்சம் பணமாவது போயிருக்கும். இப்போ அதுக்கும் வாய்ப்பு இல்ல, என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ திரும்பவுமே அந்த கிட்னாப்பர் போன் பண்றாங்க. அவன் என்ன சொல்றானா, சரி உன்னால பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ உன்னோட ஒரு விரல் இருக்குல்ல, அந்த விரலை வெட்டி அதை வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோ முடியாதுங்கிற மாதிரி சொல்ல, ஆப்போசிட்ல இருக்கிறவன் என்ன சொல்றானா, உன்னோட ஃபேமிலியை கண்டிப்பா நான் கொண்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறான். அது மட்டும் இல்லாம அவங்க இருக்கக்கூடிய அட்ரஸ் எல்லாம் கரெக்டா இவன் சொல்ல ஹீரோவுக்கு பயம் வந்துருது. சரி இதுக்கு மேலேயும் சொல்றதை நம்ம கேட்காம இருக்க கூடாதுன்னு சொல்லி அவர் வாயில ஒரு துணியை கடிச்சுக்கிட்டு அந்த விரலை அவன் சொன்ன மாதிரியே வெட்டுறாரு. இவரை அவனுங்க கொண்டு இருந்தா கூட எவ்வளவு வேதனையை அனுபவிச்சிருக்க மாட்டார். அது மட்டும் இல்லாம அந்த சவப்பெட்டி உடஞ்சு உள்ளுக்குள்ள மண் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொட்டிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அவருக்கு ரொம்ப நேரம் டைம் இல்ல, சீக்கிரமா காப்பாத்தினா உயிரோட வெளியே போலாம், இல்லைன்னா இங்கேயே சாக வேண்டியதான். ஹீரோ திரும்பவுமே அந்த ஆபீஸருக்கு போன் பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சீக்கிரமாவே எங்க டீம் வந்துட்டாங்க, கிட்டத்தட்ட வந்துட்டாங்க, இப்போ நீங்க இருக்கிற இடத்துலதான் மண்ணை தோண்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா ஒருவேளை மண்ணை தோண்டினாங்கன்னு சொன்னா கண்டிப்பா ஹீரோ இருக்கிற அந்த சவப்பெட்டி கிட்ட சத்தம் கேட்டு இருக்கும். இவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு சத்தியமா டைமே இல்ல, இப்போ மண்ணு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள விழுந்துகிட்டு இருக்கு, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க. அந்த ஆளும் ஏதோ அது இதுன்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு சவப்பெட்டியை கண்டுபிடிச்சிட்டாங்க, அதை ஓபன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படியா உள்ள யார் இருக்கான்னு சொல்லி கேட்டா, அந்த ஆளு சொல்லிருப்பான் பாத்தீங்களா, இதுக்கு முன்னால இந்த மாதிரி தான் ஒருத்தனை புதைச்சாங்க, அவங்கள நான் காப்பாத்திட்டேன்னு சொல்லி அந்த மார்க் ஒயிட் அப்படிங்கிறவன் தான் உள்ள இருக்கான். இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா ஹீரோ கிட்ட ஐ எம் சாரி பால் அப்படிங்கிறான். சோ அவன் வந்து ஹீரோவை நல்லாவே ஏமாத்திட்டான். அவன் உண்மையை சொல்லியிருக்கலாம். ஹீரோக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டான். ஹீரோ இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இட்ஸ் ஓகேன்னு சொல்லி அந்த போனை கட் பண்ணிடுறாரு. சரி இப்போ சாக போறேன்னு தெரிஞ்சிருச்சு, மண்ணும் கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ள இறங்கிட்டு இருக்கு, என்ன பண்றது, சரி கடைசியா பொண்டாட்டிக்கு ஒரு போனை பண்ணி பேசிடலாம்னு சொல்லி அவங்களுக்கு போன் பண்றாரு. நல்ல நேரம் கரெக்டா அவங்க போனை எடுத்துட்டாங்க. அந்த போனை அவங்க எடுக்காம இருந்திருந்தா கூட பெருசா வழி இருக்காது. இப்போ அவருக்கு குடும்பத்தோட வாழணுங்கிற ஆசை இருக்கு, ஆனா இதுக்கு மேல கண்டிப்பா அவர் உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்ல. அவரோட மனைவி கிட்ட இவர் அவங்கள எவ்வளவு நேசிக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர் சொல்லிட்டு கடைசியா ஒரு ஐ லவ் யூ சொல்றாரு. அவங்களும் எதிரில ஒரு லவ் யூ சொல்றாங்க. எப்படியும் நீங்க வீட்டுக்கு திரும்பி வந்துருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு இருக்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மண்ணு மூடி மொத்தமா கிட்டத்தட்ட ஹீரோவோட முகம் வரைக்கும் அந்த மண்ணு மூடிடுது. அப்படியே அதுல மூச்சு முட்டி ஹீரோ இறந்து போறாரு. இந்த ஒரு சேடான எண்டிங்கோட இந்த படத்தை பிடிக்கிறாங்க. படத்தோட பேரு பரீட், 2010 ரிலீஸ் ஆன படம். இந்த படம் பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா கண்டிப்பா தாராளமா டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். படம் முழுக்கவே ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க, அதுவும் ஹீரோ மட்டும் தான். இந்த படம் எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.